இந்த ஜமான பத்தி நபி அலைஹிஸ் ஸலாம் இப்படித்தான் சொன்னாங்க யதகாரபு ஜமான், அவசரமா காலங்கள் போயிடும். வயக்பதுல் இல்ம் கலட்டப்படும். வயக்சுருல் ஜஹல், மடமை அதிகரிக்கும். சொன்னாங்க வயதஹருல் ஃபிதன், ஃபித்னாக்கள் மேலோங்க மாட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு மூமின்களுக்கு எங்கால போனாலும் எங்கால திரும்பினாலும் சோதனையான காலம். இந்த காலத்துல புரட்சிகளை உண்டாக்கியதும் சாத்தியப்படுற செய்தி இல்ல. புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ் பதிவாது நபி அலைஹிஸ் ஸலாத்து கிட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இதா தஹரத்தில் ஃபிதன், ஃபித்னாக்கள் மேலோங்கிட்டா எங்கட தலைவர்கள் எங்கட அரசர்கள் எங்களுக்கு அநியாயம் செய்வாங்கண்டா நாங்க என்ன செய்யறது? சொன்னாங்க, இஸ்பிரு வலா தனஸஉஹும், நீங்க பொறுமையா இருங்க, அவங்களுக்கு முரண்படாதீங்க. மாமின் ஆமின் இல்ல பஅதஹு ஷர்ரும் மின், ஒவ்வொரு வருஷத்துக்கும் பின்னால வரக்கூடிய அடுத்த வருஷம் அதை விட கெட்ட வருஷமா இருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எது வரைக்கும் அல்லாஹ்வை சந்திப்போமோ அது வரைக்கும் இப்படியான நிலைமை தான் இந்த பூமியில இருந்து கொண்டிருக்கும். இன்றைக்கு யாராவது கொடி தூக்கி ஹிலாபத்தை உண்டாக்க போறோம் என்று முன்னால நிக்கிறான் என்றா அவனை யூதன் வழி நடாத்துறான் என்று அர்த்தம். எப்ப இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வெளிப்படுவாங்களோ அதுக்குரிய முயற்சி ஆரம்பமாகும். 3 வருஷ காலமா யுத்தம் செய்வாங்க ஹிலாபத்தை உண்டாக்குறதுக்காக வேண்டி. யாஜூஜ் மாஜூஜோட யுத்தம் செய்ய மாட்டாங்க, யூதர்களோட யுத்தம் செய்ய மாட்டாங்க. யாரோட யுத்தம் செய்வாங்கண்டா இந்த அநியாயக்காரர்கள் ஹிலாபத்துல இருந்து இஸ்லாமிய பூமிய பிரிச்சு துண்டு துண்டாக்கினாங்களோ அந்த அநியாயக்காரர்களோட யுத்தம் செய்வாங்க. இந்த சவுதி கவர்மெண்டோட யுத்தம் நடக்கும், இந்த குவைத் கவர்மெண்டோட, இந்த துபாய், கட்டார், பஹ்ரைன், ஈராக், ஈரான் கவர்மெண்ட்ஸோட யுத்தம் நடக்கும். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம் திரும்ப ஹிலாபத்து உண்டாக்குறதுக்காக வேண்டி, திரும்ப ஒரே கொடிக்கு கீழால முஸ்லிம்கள் ஒன்று சேர்றதுக்காக வேண்டி மறந்துடுவானோ. யாஜூஜ் மாஜூஜோட ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் யுத்தம் செய்ய மாட்டாங்க. முஸ்லிம்ல ஹதீஸ் வருது, யாஜூஜ் மாஜூஜ் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோட மூமின்களை விரட்டி வருவாங்க. அவங்க போய் தூருடைய மலை அடிவாரத்துல ஒதுங்கி கொள்வாங்க. அங்க யாஜூஜ் மாஜூஜ் நுழைய முடியாது. அந்த இடத்துல சொல்லுவாங்க, கத்தல்னா அல்ல, நாங்க பூமியில் உள்ள எல்லாரையும் கொலை செஞ்சிட்டோம், இந்த வானத்துக்கு அம்பெய்றோம் என்று அம்பெய்வோம். அதுல இருந்து நெருப்பு தோய்ந்தது, அதாவது ரத்தம் தோய்ந்தது, அது திரும்பி வரும். அந்த நேரத்துல சொல்லுவாங்க, நாங்க வானத்தில் உள்ளவங்களையும் கொலை செஞ்சிட்டோம். அல்லாஹ் தஆலா இவங்களோட பிடரிகள்ல ஒரு கிருமியை உருவாக்குவான். அதன் மூலமா தான் இவங்க செத்து மடிவாங்க. இது தாய் முஸ்லிமுடைய தெளிவான ஹதீஸ். சிலவங்க சொல்றாங்க ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்த பிறகு தானே யாஜூஜ் மாஜூஜ் வெளியாகுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், வஹும் மின் குல்லி ஹதபி யன்சிலூன், அவங்க எல்லா இடத்துலயும் நஸ்லாக பரவுவாங்க. நஸ்லண்டா என்ன? பிச்சலமா இவங்க உருவாகுவாங்க. நான் கேக்குறேன், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்த பின்னால இவங்க வெளிப்பட்ட பிச்சலமா பெறுகிறது எப்ப? யாஜூஜ் மாஜூஜுடைய வெற்றிக்கு பின்னால் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமியில 40 வருஷம் ஆட்சி செய்வாங்க. நான் கேக்குறேன், அந்த சொச்ச காலத்துக்குள்ளால இவங்க நஸ்லாக பிச்சலங்களாக பூமியில பரவுவாங்க. எல்லா இடத்துலயும் இவங்களோட ஆதிக்கம் உண்டாகும் என்று குர்ஆன் சொல்லுது. அது அந்த ஷார்ட் பீரியட்ல நடக்குமா? அதனால இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் யுத்தம் செய்வாங்க ஹிலாபத்தை உண்டாக்குறதுக்காக வேண்டி. அதுக்கு தான் அய்யாமுல் ஹிலாஃபான்னு திரும்பவும் பேர் இருக்குது. சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாம், சும்ம தகூனு ஹிலாஃபத வ ரஹ்ம, பின்னால ஹிலாஃபத் உம்மத்துக்கு ரஹ்மத்தா திரும்ப உண்டாகும். அது வரைக்கும் உள்ள காலம், நாங்க வாழக்கூடிய இந்த காலம் இருக்குது, இந்த காலத்துல நாங்க யூதர்களுடைய மிஷன்ஸுக்கு கீழால வேலை பார்த்து தாவத் செஞ்சோம் என்று யாரும் நினைக்கவானோ. யூதனுக்கு பண்ட் பண்ணி போட்டுட்டு சதக்காண்டு பயான் செய்யறாங்க. என்ன அநியாயம் இது? யூதனுடைய வித்தை முளைக்க வைக்கிறதுக்காக வேண்டி பண்ட் பண்ணி போட்டு பயான் செய்யறாங்க, சதக்காவா? முஸ்லிம்களோட மூமின்களோட கல்ய நாசமாக்கவானா யாரும் இந்த ஜமான யார் விலங்கல்லையோ, எந்த ஆலிம் விலங்கல்லையோ உம்மத்தை மிஸ்கைட் பண்ணுவாங்க. உம்மத்தை வழி கேட்கல, வழி நடாத்தி போட்டு நினைப்பாங்க பெரிய நேர்வழியில் உள்ள ஆட்கள் என்று.